அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 5ஆம் வகுப்பு அறிவியல் 3ஆம் பருவம்ல அலகு 2 விலங்குகள் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்க, மதிப்பீடு பகுதியில் சரியான விடையை தேர்ந்தெடு. 1. பிளவடைதல் என்பது டேஸ் இனப்பெருக்கம். பிளவடைதல் அப்படிங்கிறது எதுன்னா பாலிலா இனப்பெருக்கத்தில் நடைபெறக்கூடியது. அதனால இதற்கான விடை பாலிலா இனப்பெருக்கம். பிளவடைதல் என்பது பாலிலா இனப்பெருக்கம். 2 பாருங்க, டேஸ் ஒரு முட்டையிடும் விலங்குன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா வாத்து தான். வாத்து முட்டையிடக்கூடிய ஒரு விலங்கு. அப்போ விடை வாத்து. 3 பாருங்க, அழியும் நிலையிலுள்ள விலங்குகள் டேஸில் பாதுகாக்கப்படுகின்றன. அழியும் நிலையிலுள்ள விலங்குகள் பார்த்தோம் அப்படின்னா சரணாலயத்தில் பாதுகாக்கப்படுகின்றன. அதற்கான விடை சரணாலயம். அடுத்து, முண்டந்துறை சரணாலயம் டேஸ் மாவட்டத்தில் உள்ளது. முண்டந்துறை சரணாலயம் எங்கு உள்ளது? திருநெல்வேலி மாவட்டத்தில். அப்போ விடை என்ன வரும்? திருநெல்வேலி. முண்டந்துறை சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது. அடுத்து பாருங்க, நீலச்சிலுவை அமைப்பின் முக்கிய நோக்கம் விலங்குகளை. நீலச்சிலுவை அமைப்பின் முக்கிய நோக்கம் என்னன்னா விலங்குகளை காப்பாற்றுதல் தான். அப்போ இதற்கான விடை காப்பாற்றுதல். சரியா? அடுத்து பார்க்கலாமா? கோடிட்ட இடங்களை நிரப்புக. நேரடியாக குட்டிகளை ஈனும் விலங்குகள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன இருக்கு. இதற்கான விடை குட்டி ஈனும் விலங்குகள். அடுத்து, விலங்குகளை டேஸ் அவற்றை அழியும் நிலைக்கு கொண்டு செல்லும்னா இதற்கான விடை வேட்டையாடுதல். விலங்குகளை வேட்டையாடுதல் அவற்றை அழியும் நிலைக்கு கொண்டு செல்லும். அடுத்து, கிர் தேசிய பூங்கா டேஸுக்கு பெயர் பெற்றது அப்படின்னா கிர் தேசிய பூங்கா ஆசிய சிங்கங்களுக்கு பெயர் பெற்றது. அடுத்து, நீலச்சிலுவை அமைப்பு என்பது ஒரு டேஸ் நல அமைப்பாகும். இதற்கான விடை விலங்குகளின் நல அமைப்பாகும். நீலச்சிலுவை அமைப்பு என்பது ஒரு விலங்குகளின் நல அமைப்பாகும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நீலகிரி வரையாடு ஒரு டேஸ் இனமாகும் அப்படின்னா அழியும் நிலையில் உள்ள இனமாகும். இதற்கான விடை அழியும் நிலையில் உள்ள இனமாகும். அடுத்து பாருங்க, பொறுத்துக. கரு, இதற்கான விடை என்ன வரும்னா கருமுட்டை. அடுத்து, குட்டி ஈனும் விலங்கு எது அப்படின்னா பூனை. அடுத்து, அழியும் நிலையில் உள்ள விலங்கு காண்டாமிருகம். அடுத்து, முதுமலை பாருங்க, முதுமலை முதுமலையில் என்ன இருக்கு அப்படின்னா யானை. அடுத்து, துண்டாதல் அப்படிங்கிறது பாலிலா இனப்பெருக்கத்தில் நடைபெறக்கூடியது. அதனால பாலிலா இனப்பெருக்கம். சரியா? அடுத்து, கருவுறுதல் என்றால் என்ன? சுருக்கமான விடையில முதல் கேள்வி, கருவுறுதல் என்றால் என்ன? இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா புத்தகத்தில் பக்க எண் 83 இருக்கு, பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க, கருவுறுதல்னு இருக்குல்ல, இதற்கு கீழே விடை இருக்கு. 2 வரிகள் இருக்கு. இதான் விடை. அதாவது ஆண் உயிரணு பெண் உயிரணுவை சென்றடையும் போது அவை ஒன்றோடொன்று இணைகின்றன. இந்த உயிரணுக்களின் இணைவு கருவுறுதல் எனப்படும். இது முதல் கேள்விக்கான விடை. சரியா? அடுத்து, 2வது கேள்வி பாருங்க, பாலின பெருக்கத்தின் நிலைகள் யாவை? இதற்கான விடையும் பக்க எண் 83 தான் இருக்கு, பார்க்கலாம். இதற்கான விடை இங்க இருக்கு. அதாவது பாலின பெருக்கம் கீழ்காணும் படிநிலைகளை கொண்டது என்ன அப்படின்னா அந்த 3 படிநிலைகளும் எழுதிக்கலாம். கருவுறுதலுக்கு முன், கருவுறுதல், கருவுற்ற பின், இந்த 3 படிநிலைகளும் எழுதிக்கிங்க. 2வது கேள்விக்கான விடை. அடுத்து, 3வது கேள்வி, பாலிலா இனப்பெருக்கத்தின் பல்வேறு வகைகளை கூறுகன்னு இருக்கு. இதற்கான விடை பக்க எண் 85, 86 இருக்கு, பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க, அதற்கான விடை என்ன அப்படின்னா பிளவி பெருக்கம். அதாவது பாலிலா இனப்பெருக்கத்தில் என்னென்ன நடைபெறுதுன்னா அப்படியே எழுதிக்கலாம், பிளவி பெருக்கம். முதல்ல என்ன எழுதுறீங்கன்னா பிளவி பெருக்கம். அடுத்த பக்கத்தில் மொட்டு விடுதல். 2 மொட்டு விடுதல். 3 துண்டாதல். 4 என்ன எழுதுறீங்கன்னா சிதறல்கள், அதாவது ஸ்போர்கள். சரியா? இந்த 4 பாயிண்ட்டையும் எழுதுனா போதும். 3வது கேள்விக்கான விடை. அடுத்து, 4வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா குட்டி ஈனும் விலங்குகளுக்கும் முட்டையிடும் விலங்குகளுக்கும் இடையேயுள்ள வேறுபாடுகளை கூறுகன்னு இருக்கு. இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் 85 இருக்கு, பார்க்கலாமா? இங்க இருக்கு பாருங்க, இதற்கான விடை முட்டையிடும் விலங்குகள், குட்டி ஈனும் விலங்குகள். அதாவது முட்டையிடும் விலங்குகள் கருவின் வளர்ச்சி விலங்கின் உடலுக்கு வெளியே நடைபெறுகிறது. குட்டி ஈனும் விலங்குகள் கருவின் வளர்ச்சி விலங்கின் உடலுக்கு உள்ளே நடைபெறுகிறது. அடுத்து பாருங்க, இவை தங்கள் இளம் உயிரிகளை முட்டையிட்டு உருவாக்குகின்றன. இவை நேரடியாக இளம் உயிரிகளை இணைகின்றன. அடுத்து, கருவானது முட்டையின் மஞ்சள் கருவிலிருந்து ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கொள்கிறது. இதில் கருவானது தனது வளர்ச்சிக்கான ஊட்டச்சத்தை தனது தாயிடமிருந்து பெற்றுக்கொள்கிறது.
இதில் எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம் அப்படின்னா பூச்சிகள், மீன், ஊர்வன, பறவைகள். இதுக்கு எடுத்துக்காட்டு பூனை, நாய், சிங்கம், மனிதன். சரியா? இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். 4வது கேள்விக்கான விடை. அடுத்த 5வது கேள்வி. நீலச்சிலுவை அமைப்பு குறித்து சிறு குறிப்பு எழுதுக. இதற்கான விடை பக்க எண் 92, 93 இருக்கு. பார்க்கலாமா? அதாவது விடை இங்கே இருக்கு பாருங்க. நீலச்சிலுவைன்னு இருக்கா இல்லையா? இது அப்படியே எழுதிக்கலாம். நீலச்சிலுவை என்பது இங்கிலாந்து நாட்டில் அமைந்துள்ள விலங்குகளின் நலனிற்கான பதிவு செய்யப்பட்ட அமைப்பு ஆகும். ஒவ்வொரு செல்லப்பிராணியும் ஆரோக்கிய வாழ்வை மகிழ்ச்சியான இல்லத்தில் அனுபவிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் 1897ஆம் ஆண்டு இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது. தங்களின் செல்ல பிராணிகளுக்கு தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்க முடியாத நபர்களுக்கு உதவுதல், புறக்கணிக்கப்பட்ட விலங்குகளுக்கு ஒரு இல்லம், இதோட தொடர்ச்சி அடுத்த பக்கத்தில் இருக்கு, ஒரு இல்லம் கிடைக்க செய்வது மற்றும் விலங்குகளை வைத்திருப்போருக்கு பொறுப்புணர்வை கற்றுக் கொடுப்பது ஆகிய பணிகளை இந்த அமைப்பு மேற்கொண்டு வருகிறது. இது வரலும் எழுதிக்கலாம். சரி, 5வது கேள்விக்கான விடை. அடுத்து பாருங்க, விரிவாக விடையில முதல் கேள்வி பாலிலா இனப்பெருக்க முறைகளை விளக்குகன்னு இருக்கு. இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் 85, 86 இருக்கு. பார்க்கலாம். இங்கே பாருங்க, பக்க எண் 85ல் என்னென்ன முறைகள் இருக்கு. முதல்ல பிளவி பெருக்கம் எழுதிக்கலாம். பிளவி பெருக்கம் முதல் 3 வரிகள் எழுதிக்கலாமா? பிளவி பெருக்கம் முதுகெலும்பற்ற பல செல்களையுடைய உயிரிகளில் நடைபெறுகிறது. இம்முறையில் ஒரு உயிரினம் தானாகவே 2 உயிரினங்களாக பிளவடைகிறது. எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம் அப்படின்னா தட்டைப்புழு, கடற்பஞ்சு, வெள்ளரி. இது வரல எழுதிக்கலாம். சரியா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மொட்டு விடுதல். மொட்டு விடுதல் என்பது ஒரு வகை பாலிலா இனப்பெருக்கமாகும். உடல் உறுப்புகள் புற வளர்ச்சி பெறுவதன் மூலம் இவ்வகை இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. இம்மொட்டுகள் பின்னர் தாய் உடலிலிருந்து பிரிந்து 2 புதிய உயிரினங்கள் உருவாகின்றன. மொட்டு விடுதல் பொதுவாக முதுகெலும்பற்ற விலங்குகளாகிய ஹைட்ரா மற்றும் பவளைப்பாறைகளில் நடைபெறுகிறதுன்னு எழுதிக்கலாம். அடுத்து துண்டாதல். உயிரிகளின் உடல் சிறு சிறு துண்டுகளாக பிளவுபட்டு பின்னர் அவை புதிய உயிரிகளாக வளர்ச்சியடைவது துண்டாதல் எனப்படும். இவ்வகையான இனப்பெருக்கம் கடற்பஞ்சு மற்றும் நட்சத்திர மீன்களில் காணப்படுகிறது. இதை எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிதறல்கள். சிதறல்கள் ஸ்போர்கள், அதாவது ஒரு சில புரோட்டோசோவாக்கள், பாக்டீரியங்கள், தாவரங்கள் மற்றும் பூஞ்சைகள் ஸ்போர்கள் மூலம் இனப்பெருக்கம் செய்கின்றன. ஸ்போர்கள் என்பவை ஒரு உயிரினத்தின் வாழ்க்கை சுழற்சியின் ஒரு பகுதியாக இயற்கையாக வளரக்கூடியவை. இவை உடலத்திலிருந்து பிரிந்து சிதறலடைந்து காற்று அல்லது நீர் மூலமாக பரவுகின்றன. பின்னர் ஏற்ற சூழலில் முழுமையான உயிரினமாக வளர்ச்சி அடைகின்றன. இது வரல எழுதிக்கலாம். முதல் கேள்விக்கான விடை. அடுத்து 2, விலங்குகள் அழிந்து போவதற்கான காரணங்கள் யாவை? இதற்கான விடை பக்க எண் 87, 88 இருக்கு. பார்க்கலாம். விடை இங்க இருக்கு பாருங்க. அநேக விலங்குகளுக்கு உணவு மற்றும் தங்குமிடத்தை வழங்கக்கூடிய காடுகள் மனித தேவைகளுக்காக அழிக்கப்படுகின்றன. அடுத்த பாயிண்ட் பாருங்க. அதிக எண்ணிக்கையிலான விலங்குகள் அவற்றின் கொம்பு, தோல், பல் மற்றும் பிற விலைமதிப்பற்ற பொருளுக்காக வேட்டையாடப்படுகின்றன. இந்த 2 பாயிண்ட் எழுதிட்டு அதோட தொடர்ச்சி அடுத்த பக்கத்தில் இருக்கு பாருங்க. 4 பாயிண்ட் இதை எழுதிக்கலாம். நீர் மாசுபாடு மற்றும் காற்று மாசுபாடு போன்றவை விலங்குகளை பாதிக்கின்றன. சில நேரங்களில் விலங்குகள் மனிதர்களால் அவற்றின் இயற்கை வாழிடத்தை விட்டு வேறு இடத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றன. அவை அங்கு வாழ முடியாமல் அழிந்து விடுகின்றன. பூச்சிகள், புழுக்கள் மற்றும் களை செடிகளை அழிப்பதற்காக உபயோகிக்கப்படும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் தாவரங்கள் மற்றும் விலங்குகளையும் பாதிக்கின்றன. இயற்கை பேரழிவுகளான வெள்ளம், புயல் மற்றும் தீ விபத்துகளாலும் விலங்குகள் அழிகின்றன. இது வரல எழுதிக்கலாம். 2வது கேள்விக்கான விடை. அடுத்து பாருங்க 3வது கேள்வி. தேசிய பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு சரணாலயங்கள் குறித்து எழுதுக. இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் 89, 90, 91, 92 இருக்கு. பார்க்கலாமா? இங்கே இருக்கு பாருங்க. முதல்ல தேசிய பூங்காக்கள் தலைப்பு போட்டுக்குங்க. அதுக்கு கீழே இதை ஃபுல்லாகவே எழுதிக்கலாம். தேசிய பூங்கா என்பது வன உயிரிகளின் நலனை பேணுவதற்கான பாதுகாக்கப்பட்ட நிலப்பரப்பு ஆகும். பல்வேறு தேவைகளுக்காக காடுகளை பயன்படுத்துதல், கால்நடை வளர்ப்பு மற்றும் பயிரிடுதல் போன்ற செயல்பாடுகளுக்கு இப்பகுதியில் அனுமதி இல்லை. மேலும் இந்த நிலப்பகுதிகளை தனிநபர் எவரும் தனது உடைமையாக்கி கொள்ள முடியாது. இந்த தேசிய பூங்காக்களின் பரப்பளவு 100 முதல் 500 சதுர கிலோமீட்டர் வரை இருக்கும். இதை எழுதிட்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எடுத்துக்காட்டு இந்த என்னென்ன தேசிய பூங்கா இருக்குங்கிறத மட்டும் எழுதிக்கலாம். சரியா? இங்கே ரொம்ப பெரிய கேள்வியாக இருக்குது, பெரிய பதிலாக இருக்குது. அதனால நம்ம இதை மட்டும் எழுதிக்கலாம். ஜிம் கார்பெட் தேசிய பூங்கான்னு போட்டு நீங்கள் எடுத்துக்காட்டு கூட எழுதிக்கலாம். என்ன எழுதிக்கலாம்? சிறுத்தை, குள்ளநரி, சிவப்பு நரி, கருங்கரண்டி, தேனுண்ணும் கரண்டிலாம் இருக்குது. இதில் ஏதாவது 2 எடுத்துக்காட்டு எழுதிக்கிங்க. சரியா? அடுத்து கிர்வன தேசிய பூங்கா. கிர்வன தேசிய பூங்காவில் சாம்பார் மான், சிங்கார சிறுமான், புள்ளிமான், இதில் முள்ளமன்றிலாம், காட்டுப்பன்றி, கருப்பு புல்வாய்மான்லாம் இருக்குது. இதில் ஏதாவது 2 எடுத்துக்காட்டு கூட எழுதிக்கலாம்.
அடுத்து காசிரங்கா தேசிய பூங்கா. காசிரங்கா தேசிய பூங்கால ஒற்றை கொம்பு காண்டாமிருகம், கரடி, சிறுத்தை இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் எழுதிக்கலாம். அது மாரி புலி, யானை, காட்டெருமைலாம் இருக்கு. ஏதாவது 2 எழுதிக்கிங்க. சரியா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, சுந்தர்பான் தேசிய பூங்கா. சுந்தர்பான் தேசிய பூங்கால கா வங்கப்புலிகள், காட்டுப்பன்றி, உவர்நீர் முதலை, நரிகள், சிறுத்தை புலிகள், பெரிய கடல் ஆமைகள், கங்கை ஆற்று டால்ஃபின்கள் இது மாதிரிலாம் இருக்கு. இதில ஏதாவது 2 எழுதிக்கலாம். தலைப்பு மட்டும் எழுதினா கூட போதும். கண்கா தேசிய பூங்காலயும் அதே மாரி தான். என்ன இருக்கு? புலி, யானை, குள்ளநரி, சிறுத்தை, வரி, கழுதை புலிகள், குரங்கு, கடமான், சாம்பார் மான் இதில எடுத்துக்காட்டு இருக்குல்ல, ஏதாவது 2 எழுதிக்கலாம். சரியா? எடுத்துக்காட்டு எழுதினாலும் தேவையில்ல. நீங்க தலைப்பு மட்டும் எழுதினா கூட போதும். சரியா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பெரியார் தேசிய பூங்கா. இதில புலிகள், மீன்கள், ஊர்வன, யானைகள், பறவைகள்லாம் இருக்கு. அடுத்து கிண்டி தேசிய பூங்கா. கிண்டி தேசிய பூங்கால புள்ளிமான், புல்வாய்மான், வெண்மான், நதிநீர் நாய் இதெல்லாம் இருக்கு. இதில ஏதாவது பார்த்து 2 எழுதிக்கலாம். சரியா? அடுத்து வனவிலங்கு சரணாலயங்கள் தலைப்பு போட்டு ஃபர்ஸ்ட் இந்த 3 வரிகள் எழுதிக்கலாம். சரணாலயம் என்பது விலங்குகளின் பாதுகாப்புக்காக ஒதுக்கப்பட்ட நிலப்பகுதியாகும். மரம் வெட்டுதல், காடு சார்ந்த பொருட்களை சேகரித்தல் மற்றும் தனிநபர் உரிமை கோருதல் போன்றவற்றிற்கு இங்கு அனுமதி உண்டு. சுற்றுலா பயணிகளுக்கும் இங்கு அனுமதி உண்டுன்னு எழுதிக்கிங்க. அதுக்கு இங்கே வந்து என்னென்ன சரணாலயங்கள் இருக்குது அப்படிங்கிறத எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் களக்காடு வனவிலங்கு சரணாலயம், அடுத்து முதுமலை வனவிலங்கு சரணாலயம். இதுக்கு எடுத்துக்காட்டு வேணுனாலும் நீங்கள் எழுதிக்கலாம். முண்டந்திரை வனவிலங்கு சரணாலயம். சரியா? இது எழுதிட்டு அடுத்து இங்கே கீழே ஆனைமலை வனவிலங்கு சரணாலயம், வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் இது வரல எழுதிக்கலாம். 3வது கேள்விக்கான விடை. இந்த தலைப்பு மட்டும் எழுதினா கூட போதும். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.